ஆரம்பிக்கலாமா? ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோ கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போ 1 மில்லியன் வரைக்கும் கொண்டு வந்த எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. நீங்கள் இல்லைனா இது நடந்திருக்க சான்ஸே இல்லை. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும். இந்த வீடியோவில் முழுக்க என்னை பற்றி தான் நான் பேச போகிறேன். ஸோ பேய் வீடியோ எதிர்பார்த்து வரவங்க வெயிட் பண்ணுங்கள். பேய் வீடியோ இன்னும் 2-3 டேஸில் வந்துடும். ஸோ இந்த வீடியோ வந்து பேய் ஃபேமிலிக்காக நான் டெடிகேட் பண்ணுறேன். நீ லோக்கலாக பேசுகிற, உன் வாய்ஸ் சரியில்லை, உன் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் சரியில்லை. சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லாத என் பையனை எவ்வளோ பேர் கிண்டல் பண்ணியிருப்பாங்க, கேலி பேசியிருப்பாங்க. அதையும் தாண்டி அவன் முன்னாடி வந்துட்டான். ரொம்ப சந்தோஷம். என்னால் ஃபீல் பண்ண முடியும், சொல்லாமல் இருக்க முடியல. எவ்வளோ பேர் அவனை இது பண்ணி பேசினாங்க, இக்னோர் பண்ணி கூட பேசினாங்க. அவங்கக்கிட்ட முன்னாடி என் பையன் வாழ்ந்து காமிச்சிட்டான், ஜெயிச்சிட்டான். அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் ஓடி போய் என் பையனை கட்டி பிடிச்சேன். அம்மா இது ஒரு நம்பர் தான்மா, வேறு எதுவுமே இல்லைம்மா அப்படின்னுட்டான் அவன். எனக்கு அந்த மனசு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னால் அது எப்படி வெளிக்காட்டுறதுன்னு தெரியல. ரொம்ப சந்தோஷம். மனுஷனா பிறந்த எல்லாருக்குமே ஒரு பேஷன் இருக்கும், சில விஷயத்த மேலே ஆசை இருக்கும். ஒரு சிலருக்கு டிராயிங் பண்ணுறது பிடிக்கும், ஒரு சிலருக்கு ஃபோட்டோகிராஃபி பிடிக்கும், ஒரு சிலர் டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க, ஒரு சிலர் ஐஏஎஸ் படிப்பாங்க, போலீஸுக்கு படிப்பாங்க. எத்தனையோ கனவுகளோட நிறைய பேர் சுற்றிட்டு இருப்பாங்க. என்ன மாதிரி நானும் அதே மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் பையனாக இருந்து நிறைய விஷயத்துக்கு ஆசைப்பட்டேன். அந்த விஷயத்தெல்லாம் அடைய முடியுமா அடைய முடியாதான்னு கூட எனக்கு தெரியாது. பட் நம்ம உண்மையாக போராடினா அந்த விஷயம் கிடைக்கின்ற நம்பிக்கை மட்டும் எனக்கு இருந்துச்சு. ஸோ நான் போராடி எப்படி இந்த இடத்துக்கு வந்தேன்ற ஒரு சின்ன ஸ்டோரியை தான் சொல்ல போகிறேன். என்னோட வீடியோ வந்து ரிசர்ச் பர்பஸ்க்காக எடுக்கிறது கிடையாது. இது வந்து ஒரு ஃபேமிலியாக உட்காந்து பார்க்குறாங்க, ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து பார்க்குறாங்கன்னா ஒரு த்ரில் ஃபீல் குடிக்கணும், அவங்களுக்கு வந்து ஒரு என்டர்டெய்னிங்காக இருக்கணுன்ற நோக்கத்தில் தான் இது எடுக்கிறோம் நாங்கள். இப்போ யோசிச்சு பாருங்க, நீங்கள் வந்து 1.5 மணி நேரம் வீடியோ போடுறேன், அதில் கண்டென்ட்டே இல்லைனா யாராச்சும் பார்ப்பீங்களா? தீவிர ரசிகர்கள் உனக்கு இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டில் உன்னை யாரும் அசைச்சிக்க முடியாது. ஒரு மெச்சூர்டு வந்து ரொம்ப ஒரு சாதிக்கணும் ஒரு வெறி இருந்தது அவனுக்கு. இந்த 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 இதெல்லாம் அவனுக்கு பிடிக்கும், எது பிடிக்குமோ அதை அவன் செஞ்சான், வெற்றி அடைஞ்சிருக்கிறான். நல்ல ஒரு மெச்சூரிட்டி இருக்குது. 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது, அவன் 10 வருஷம் முன்னாடி நினச்சது அதை சாதிச்சிட்டான். ஸோ இதை வந்து நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. தேவையில்லாமல் நெகட்டிவிட்டி வந்து ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னா, ஒரு சில சேனல்ஸ்லாம் நம்மளை டார்கெட் பண்ணி வீடியோ போடுறாங்களாமா. எனக்கு வந்து சிரிப்பாக தான் இருக்கும். ஏன்டா நான் 3 வருஷம் ஒரு கோட்டையை கஷ்டப்பட்டு கட்டியிருக்கேன், அதில் இருக்க ஒரு சின்ன செங்கல் கூட உங்களால் அழிக்க முடியாது. நீங்கள் எத்தனை வீடியோ போட்டாலும் நான் அதை பார்க்க கூட மாட்டேன். அதை பார்த்து ஜெகன் வேணா 4 குசு வேணா விட சொல்லலாம். அவ்வளவுதான், வேற எதுவுமே அதை பத்தி பேசுறதுக்கு இல்ல. மொரோவர் என்னன்னா, சப்போர்ட்டர்ஸ் எவ்வளவு வீடியோஸ் நீங்க போடுறீங்க, ஆயிரக்கணக்கான வீடியோஸ் இருக்கு யூடியூப்லயே. அது மட்டும் இல்லாம இது இல்லாம இன்ஸ்டால எவ்வளவு மீம்ஸ், இவ்வளவு பேர் சப்போர்ட் இருக்கும்போது சப்போர்ட்டர்ஸ்க்கு ரிப்ளை பண்றதுக்கே எனக்கு டைம் இல்ல. அப்படி இருக்கும்போது நான் ஏன் ஏட்டர்ஸ்க்கு நான் வந்து ரிப்ளை பண்ணோம்? ஸோ அதனால என்னைக்குமே ஏட்டர்ஸை கண்டுக்கவே மாட்டேன். நீங்களும் வந்து அவங்கள்ட்ட எல்லாம் போயிட்டு சண்டை போட்டு உங்களுடைய எனர்ஜி தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணாதீங்க. அப்பயே சொன்ன மாதிரி இது ஒரு டிபேட்டபிள் டாபிக். நம்ம இப்போ இல்லை, இதுக்கப்புறம் பண்ணுற போகிற வீடியோஸ்லையும் இந்த மாதிரியான ஏட் கமெண்ட்ஸ் வரும். இல்லை நம்மளை பற்றி வீடியோஸ் போடலாம். என்ன போட்டாலும் அது வந்து என்னை துளி கூட பாதிக்காது. நாங்கள் அதை வந்து கண்டு கூட மாட்டோம். நான் இதை தாண்டி பெரிய பெரிய அவமானம், கஷ்டங்கள், சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் நான் எத்த முதல் வீடியோ கரிக்காட்டு குப்பம் வீடியோலேயே வந்து அதே இடத்துல ஒருத்தர் 6 மணிக்கு போயிட்டு அங்கே ஒரு கேண்டலை பிடிச்சின்னு சரத்துக்கு நான் அந்த மாதிரி இங்கே ஒரு மயிரும் நடக்கலை அப்படின்லாம் சொல்லுவார். ஸோ அதை வந்து நான் அப்பவே பார்த்துட்டேன், அப்பவே அதெல்லாம் கடந்து வந்துட்டேன். எனக்கு அப்பவே தெரியும் இதெல்லாம் வரது ஆப்வியஸ்னு. 6 மணி வேற நைட்டு சொல்லி ஸோ அதெல்லாம் சொல்கிறோம், சொல்லிட்டு தான் இருக்க போகிறாங்க. நம்ம வேலை, நம்ம கோல் என்ன, அதை நோக்கி தான் நம்ம ஓடணும். எதுலையுமே நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது. நம்ம ஒரு விஷயத்த நோக்கி போயின்னு இருக்கோம், அதை தவிர்த்து வேறு ஏதோ வந்துச்சுன்னா நம்ம மைண்ட் செட் மாறும், நம்ம நினச்ச விஷயத்த செய்ய முடியாது. ஸோ அதனால தான் நான் எப்பவுமே ஃபோக்கஸ்டாக இருப்பேன், பாசிட்டிவாக இருப்பேன். தேங்க்யூ, சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப மன நிறைவா இருக்கு. அதுக்கான ஒரு மோட்டிவேஷன் இந்த வீடியோ, இந்த ஒரு வைப் கொடுத்துருக்கு எனக்கு. இப்போ வந்து எனக்கு மனசு நிறைஞ்சிருச்சு. மதியானம் சாப்பிடல, பட் இருந்தாலும் எனக்கு இப்போ ஒரு நிறைவா இருக்கு. எங்க அப்பா அம்மாவுக்கும் நன்றி. ஏன்னா எங்க அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லினே இருப்பாங்க,
தலை நிமிர முடியல, வெளியே எங்கே போனாலும் வந்து நிமிந்து என்னால் எதுவுமே சொல்ல முடியல. இப்போ எங்கள் அப்பா அம்மா வந்து ஓரளவுக்கு தலை நிமிந்து பார்க்குற அளவுக்கு பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் மட்டும்தான். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இவ்வளோலாம் வந்திருக்க வாய்ப்பே இல்லை. என்ன தான் நான் மாங்கன்னு கஷ்டப்பட்டு வீடியோ போட்டாலும் அது பார்க்குறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கணும். அதுக்கு வந்து மோட்டிவேஷன் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணி என்னை ஓட வச்சதே நீங்கள் தான். இல்லைனா சத்தியமாக இந்த கண்டென்ட்லாம் என்னால் பண்ணிடவே முடியாது. இவ்வளோ பேர் கமெண்ட்டில் மோட்டிவேட் பண்ணி தான் ஓகே இவங்களுக்காவது நம்ம வீடியோ பண்ணணும், இவ்வளோ பேர் பார்க்குறது இருக்காங்க, ஏன் இதை குவிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ முறை வந்து நான் நிறுத்திடலாம், வீடியோ நிறுத்திடலான்னு எத்தனையோ முறை நான் நிறைய முறை உங்ககிட்டே சொல்லியிருக்கேன். பட் அதே மாரி இவ்வளோ நாள் ஓடுறதுக்கு காரணம் உங்ககிட்ட இருந்து கிடைக்கிற அந்த லவ் அண்ட் சப்போர்ட் தான். மெயிலில் ஆகட்டும், மெசேஜில் ஆகட்டும், எங்கே பார்த்தாலும் ப்ரோ உங்கள் வீடியோ நாங்கள் அடிமை, தயவு செஞ்சு வீடியோ மட்டும் நிறுத்திடாதீங்க அப்படின்னு. அதில் எவ்வளோ ரிஸ்க் இருந்தாலும் நீங்கள் எனக்கு அந்த கொடுக்குற ஆதரவு, ஏன்னா எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. 8 வருஷமா நான் ஏங்கி இருந்த ஒரு விஷயம் 8 வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்கும் போது அதை தக்க வச்சுக்கிறதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமான போகிறதுக்கு நான் தயாராக இருந்தேன். அதனால இந்த வீடியோ இது எல்லாமே. அண்ட் வந்து நம்ம பசங்க இவங்க இல்லைனா வந்து 1 மில்லியன்லாம் வாய்ப்பே இல்லை. நான் ஓப்பனாக சொல்லுவேன், இவ்வளோ சீக்கிரம்லாம் அது வந்திருக்காது. ஒரு டீம் எஃபர்ட்டாக இருந்ததுனால தான் என்னால் இது பண்ண முடியும். ஸோ இவங்க எல்லாருமே ரொம்ப நன்றி. பசங்க எல்லாருமே தொடர்ந்து எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருக்கானுங்க. எல்லாருக்கும் நன்றி. அடுத்த வீடியோவில் வந்து நான் ஃபுல்லாக பேசுகிறேன். நல்லா இருக்க போற, எனக்கு நல்லதே நடக்கும், என்னை சார்ந்தவருக்கும் நல்லதே நடக்கும். வணக்கம்.